வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி பிஎன்ஜி எப்படி கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்போட நேம் வந்து பேக்ரவுண்ட் எரேசர். இந்த ஆப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லோடிய ஃபோட்டோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா கேலரி கொண்டு போகும். நீங்கள் எந்த ஃபோட்டோ எரேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டிக் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எரேஸ் பண்ணுற பேஜுக்கு வந்துடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ, மேஜிக், மேனுவல், ரிப்பேர், ஜூம்னு இருக்கும். ஆட்டோனா இப்போ எல்லோ கலரில் இருக்குன்னா, இப்போ இந்த எல்லோ கலர் இருக்குன்னா இந்த எல்லோ கலர் மேலே வச்சா அப்படியே எரேஸ் ஆகும், அந்த கலர் ஃபுல்லாக எரேஸ் ஆகும். மேஜிக்னா நீங்கள் அப்படியே இப்படி ப்ரெஷ்ஷை பக்கம் பக்கம் வைக்க வைக்க அதுவே எரேஸ் ஆகும். அப்படியே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கம் பக்கம் வச்சிங்கன்னா அதுவே அப்படியே எரேஸ் ஆகும். இப்போ மேனுவல்னால் நாமளே எரேஸ் பண்ணணும். ஒவ்வொன்றையும் அக்யூரேட்டாக எரேஸ் பண்ணுறது வந்து மேனுவல் தான். ஸோ நம்ம மேனுவல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ரீபேர்ன்றது வந்து நம்ம பிக்கை வந்து தெரியாமல் எரேஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் அதை எகைன் அதே மாதிரி பிக்கை கொண்டு வர அந்த ரீபேர்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஜூம்ன்றதை நீங்கள் ஜூம் பண்ணி எந்த அளவுக்கு வேணாலும் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே இருக்கிறத பற்றி எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற இது வந்து மேனுவல் சைஸ்னு ப்ரஷ் சைஸ் இருக்கும். அது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம். நான் 50ல் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ எரேஸ் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ மேலே வச்சுட்டு கரெக்டாக எரேஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக எரேஸ் ஆகும். நீங்கள் ஃபோட்டோவை தெரியாமல் இப்படி எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அந்த மேனுவல் சைஸ் அப்படின்ற பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அது எகைன் அதே மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணி கூட எரேஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக நம்ம அக்யூரேட்டாக வரும். நீங்கள் அப்படியே எரேஸ் பண்ணிங்கன்னா அங்கங்கே ஷேடோ மாதிரி உக்காந்துக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். இது வந்து டைம் ஆகும். நீங்கள் பொறுமையாக தான் பண்ணணும். அக்யூரேட்டாக பண்ணணும்னா பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ வந்து எல்லாம் எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டன் ஐக்கான் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஃபோட்டோ வந்து நம்ம எரேஸ் பண்ணது ஃபுல்லாக வந்துடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஸ்மூத்னஸ்ஸு, அதாவது இப்போ நம்ம எடிட் பண்ணுறப்ப ஃபோட்டோவோட சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கங்கே விட்டுருப்போம் கொஞ்சம் எரேஸ் பண்ண. இப்போ இங்கே கீழே 1, 2 அப்படி ஸ்டெப்பு பை ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும், கரெக்டாக எரேஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக எரேஸ் பண்ண வாட்டி மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு ஃபினிஷ் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ வந்து கேலரியில் போய் உங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அது பிஎன்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.